உருவாகும். அந்த மாதிரி ஹில் பேஸ்டான ஏரியாவிலேருந்து தான் நான் இது தமிழ்நாடு ஹில் பேஸ்டான ஏரியாவிலேருந்து தான் நான் வரேன். இது ஏன் படம் அப்படின்னா பாலுமகேந்திர சார் சொன்னது தான். நமக்கு இருக்கிற அந்த சஃபர் இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு கோவம் இருக்குல்ல, அதை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இந்த மீடியம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மீடியத்தில் நான் தான் கலைஞன், ஒரு டீம் சேர்ந்து உருவாக்குறோம். இந்த படைப்பு வந்து நமக்கு நினச்சதை பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு நம்மளுடைய வழியை சொல்லலாம்ல. இந்த வழின்ற சென்ஸ் என்னன்னா வழி மட்டுமே கிடையாது. என்னுடைய வழி வந்து ஒரு சமூகத்துடைய வழி. நிறைய பேருடைய வழியும் நிறைய ஹில் ஸ்டேஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படியாவது போர்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த மீடியம் கரெக்டாக இருக்கணும் தான் இது சூஸ் பண்ணுறது சார். Anyway, it was a very nice film. ஏன்னா ஒரு டூர் போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் வருது கொடை. லைக் நான் அதான் சார் சொல்ல வந்தேன். இப்போ எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறீங்க, ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதே ஹில்லில் நீங்கள் சுற்றி பார்க்குற அந்த டைமில் எதுவுமே கிடைக்காம உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போவோம், அது உங்களுக்கு தெரியாது. அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் ரோடு இல்லாமல் ஸ்பெசிலிட்டி இல்லாமல் உங்களை மீட் பண்ணிட்டே ஒருத்தன் போவான், அவனோட வழி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். ஹில்லுன்னா அழகு மட்டும் கிடையாது சார், டேல மட்டும் தான் அழகு. அந்த இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு நாள் விடியலும் அவங்களுக்கு விடிகிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரி தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப். அந்த டார்க்னஸ் தான் நம்ம அழகு மட்டுமே கிடையாது, அந்த டார்க்னஸ் தான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ.